மீனவர் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு நிறைய கேள்வி கேட்கணும்னு வந்தேன். இங்கே வந்து எல்லாரையும் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஸ்லாம் மதத்தில் ஒருத்தர் 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்? ஒருவனுக்கு ஒருத்தினுங்கிறது தான் ஒழுக்கம். இது 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா பெண்களுடைய நிலை என்ன? இதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாம் மார்க்கத்தில் 4 கல்யாணம் பண்ணலான்னு ஆம்பளைக்கு வச்சிருக்கிறீங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் சரிங்கிறது, அதான் சரியான கொள்கை. அதுக்கு மாற்றமாக ஏன் இதை செய்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு விஷயத்தை வச்சுக்கிறேங்க. இது இஸ்லாம் மார்க்கத்தில் உள்ள விஷயமா அனைவருக்கு உள்ள ஒரு விஷயமா? ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்கிறீங்க. இஸ்லாம் தானே இப்படி சொல்லுதுங்கிறீங்க. இஸ்லாம் தான் இதை சொல்லுதா எல்லாருமே சொல்கிறாங்களா என்று முதல்ல பார்க்கணும். எல்லாருமே சொல்கிறாங்க என்பது உண்மை. எந்த எல்லாரும் சொல்கிறாங்க? இப்போ பிற மதத்தை சொல்கிறது விமர்சனம் தான் சொல்கிறேன், மேற்கோளுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இப்போ இந்து சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க முருகர்ன்ற ஒரு கடவுளை, முருகனை கடவுளை நினைக்கிறாங்க. அந்த கடவுள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் வள்ளி தெய்வானை. உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் இப்போ உள்ள பழக்கத்தை வச்சு பேசக்கூடாது, மதத்தில் இருந்து பேசணும். அந்த மதத்தின்படி பார்த்தால் அவர் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அவர் 2 பெண்களோடு வாழ்ந்தார்னு சொன்னால் இதை வெறுக்கிறவங்க அவரையும் வெறுக்கணும். அவர் வெறுக்கலை. அவர் நீ எப்படி 2 பொண்டாட்டி வச்சுட்டு எனக்கு எப்படி கடவுளாக இருக்கிறது அப்படின்னு கேட்காமல் இன்னைக்கு வரைக்கும் அவரை கடவுள் நிலையில் வைத்து பார்க்குறோம் என்று சொன்னால் அங்கேயும் அது இருக்குன்னு அர்த்தம் ஒன்று. அதே மாதிரி இப்போ நேற்று கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு. கிருஷ்ணருக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்க. அந்த கிருஷ்ணர் என்ன செய்கிறாரு? பாமா ருக்மணின்னு அவருக்கும் பாமாவும் உண்டு, ருக்மணி இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம நம்பிக்கை அடிப்படையில் உள்ள இந்துக்கள் எப்படி நம்புகிறார்களோ எழுதி வைத்திருக்கிறார்களோ அதிலிருந்து சொல்கிறேன். அப்போ ஒரு கல்யாணத்துக்கு மேலே ஒருவனுக்கு ஒருத்தி தான் என்று இருந்தால் இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிறவர் மீறிட்டாரு, இவரை நான் சாமி கும்பிட மாட்டேன் அப்படி யாராவது சொன்னீங்களா? சொல்லுங்க. என்ன அர்த்தம்னு கேட்டால் அது உங்களை பாதிக்கலை. அப்போ அங்கேயும் இருக்குது. ஆனால் ஏங்க 2வது நான் சொல்கிறேன். முதல்ல இது இஸ்லாத்தின் பிரச்சனையை ஆக்குறாங்க, அதே தப்பு. எல்லா மதங்கள்லையும் இது இருக்கிறது. எல்லா மதங்கள்லையும் ராமர் மட்டும்தான் ஒரு மனைவின்னு சொல்லுவாங்க. அவங்க மொத்தத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா தசரத தகப்பனாருக்கு எடுத்தீங்கன்னா அவர் 60,000 மனைவியெல்லாம் சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு அம்சங்களை வைத்து கொண்டு தான் இருக்கிற காட்சி நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்று. கிறிஸ்துவ மதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இயேசுநாதரை தவிர்த்து வரக்கூடிய அம்புட்டு பேருக்குமே 2, 10, 40, 4,000 இப்படிங்கிற மாதிரியான பெண்களோட வாழ்ந்ததாகத்தான் பைபிளில் இருக்கிறது. சாலமோன் இருந்தார், அவர் ஒரு மனைவியா? தாவீது ராஜா ஒரு மனைவியா? இஸ்ரவேல்ங்கிற யாக்கோபு இருந்தார், ஜேக்கப்பு, அவர் ஒரு மனைவியா? அப்போ எல்லாருமே பல மனைவியோட வாழ்ந்தார்கள் சொல்லிட்டு அவங்கெல்லாம் தீர்க்கதரிசி நல்லவர்கள் என்றும் சொல்லுகிறது. அதாவது பல மனைவியோட வாழ்ந்த வெறுக்கணுமா இல்லையா? இவங்க எல்லாம் பல மனைவர் வாழ்ந்து விட்டார்கள், இவர்களை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லாம யூத மதத்திலையும் கிறிஸ்தவ மதத்திலையும் புனிதர்களாக இவங்க கருதப்படுறாங்க. யாரு? ஆபிரகாமு, இஸ்மவேலு, சாலமோனு, தாவீது ராஜா எல்லாருமே பல பெண்களோட வாழ்ந்திருக்கிறாங்க. அதை பெருமையாகவும் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அவங்களை போற்றுகிறார்கள். அவங்க போற்றுதலுக்குரியவங்கன்னு சொல்றாங்க. அப்ப அங்கேயும் அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறது. அப்ப முஸ்லீம்ல இருக்குன்னு கேள்வி. முஸ்லீம்கள்ல மாத்திரமில்ல, எல்லா மதத்தினுடைய கோட்பாடுகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்கள் ஒன்றுக்கு மேல உள்ள பெண்களோட வாழ்வது எல்லா மதங்கள்லையும் இருக்கிறது. அது போக மதங்களுக்கு வெளியே நின்று பார்த்தீர்களே ஆனால் அவங்களாச்சும் ஒருவனுக்கு ஒருத்தின் இருக்கிறாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. மதத்தை விட்டுருவோம், எனக்கு எதுவும் மதம்லாம் கிடையாது, நான் பகுத்தறிவாதி அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் அப்படி வாழக்கூடியவர்களாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாடில் இருக்கிறாங்களான்னா இல்லை. இது அரசியலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த டாபிக்கு சம்பந்தப்பட்டதுனால சொல்கிறேன். நம்ம கலைஞர் முன்னாள் முதல்வர் மரணித்து விட்டார். அவர் மரணிக்கிற வரைக்கும் அவர் 2 மனைவி தானே? மரணிக்கிற வரைக்கும் அவருக்கு தயாளம்மான்னு ஒரு மனைவி, ராஜாத்தின்னு ஒரு மனைவி. அப்போ ஒருவனுக்கு ஒருத்தி தான் வந்துன்னு சொன்னால் இப்படி ஒருத்தரை நம்ம எப்படி தலைவராக ஏற்றுக்கிட்டோம்? எல்லாருக்கும் அது உறுத்தலை. அதாவது முஸ்லீமுக்கு தான் அவங்களுக்கு இருக்க விட்டுருவோம், நமக்கு அதெல்லாம் இல்லை. இவர் இப்படி செஞ்சதுனால இவர் வெறுக்கணும்னு யாராவது வெறுத்தாங்களா? பல முறை அவரை ஆட்சி கட்டில் உட்கார வச்சாங்க. இப்படியான ஒருத்தர் மீது சட்ட நடவடிக்கை எடுத்தாங்களா? ஒருத்தனுக்கு ஒருத்தி முஸ்லீமுக்கு மட்டும்தான், இவர் முஸ்லீம் இல்லை, 2 பொண்டாட்டி இருக்காரு, உள்ளு பிடிச்சி போடு அப்படின்னா செஞ்சாங்களா? அப்போ இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இவங்க கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள்ட்டையும் ஒன்றுக்கு மேற்பட்டவரோட வாழத்தான் செய்கிறார்கள். அவர் வாழ்ந்தார்,
முன்னாள் சபாநாயகராக இருந்தார் காளிமுத்து, அவர் 2 மனைவியோடு வாழ்ந்தார். இப்போ திருநாவுக்கரசு, உங்கள் பகுதியில் திருநாவுக்கரசு இருக்கிறாரு, அவர் 2 மனைவியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி நிறைய ராம்விலாஸ் பாஸ்வான் எம்பியா இருக்கார், அவர் 2 மனைவியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. அப்படியாக நிறைய நீங்கள் பார்க்கலாம். இது பெரிய பட்டியலே போய் கொண்டிருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோடு வாழ்வது என்பது எல்லாருடைய பிரச்சனை, இஸ்லாத்தின் பிரச்சனை இல்லை. விட நான் 2வது சொல்றேன். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, உங்க இஸ்லாத்தில் இப்படி இருக்குன்னு சொன்னால் எல்லாத்திலையும் தானே எல்லாரும் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி அது. நாங்க மட்டும் பதில் சொல்ற கேள்வி இல்லை, நாங்களும் சொல்லணும் நீங்களும் சொல்லணும். ஒவ்வொரு ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிற அனைவரும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்பதை ஃபர்ஸ்ட் விளங்கி கொள்ளணும். ஒன்று. அடுத்ததா உலக நாட்டில் எந்த நாட்டிலையாவது ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்றாங்கல்ல, இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாடை உலகத்தில் எந்த நாடாவது கடைபிடிக்குதா? ஒருவனுக்கு ஒருத்தினா என்ன செய்யணும்? ஒருத்த மனைவியை தவிர இன்னொரு பெண்ணோட எந்த வகையிலையும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, அப்படித்தானே சட்டம் போடணும். அப்படி சட்டம் எங்கேயாவது இருக்குதா? இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கிறது. சின்ன வீடு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு உலகத்தில் எங்கேயும் சட்டம் கிடையாது. எந்த நாடாக இருந்தாலும் ஒருத்திய மனைவியாக வைத்துக்கொண்டு கல்யாணம் பண்ணாம இன்னும் ஒருத்திய இன்னும் பலரை அவன் ஒரு செட்டப் வைத்துக் கொண்டானேயானால் அதுக்கு நாட்டில் கேஸ் போட முடியுமா? கேஸ் போட முடியாது. அது தண்டிக்குமா? ஒருவனுக்கு ஒருத்தி அடிபட்டு போகுது. ஒருவனுக்கு ஒருத்தி தான் இந்த நாட்டினுடைய சட்டம் எல்லாருக்குள்ள சட்டமாக இருந்தால், அப்ப வைப்பாட்டிகளாக சின்ன வீடுகள் வைத்துக் கொள்றாங்களே அவர்கள் தண்டிக்கப்படணுமா இல்லையா? அவங்க 2 பேரும் விரும்பி செய்தால் குற்றம் இல்லை இருக்கு சட்டம். சட்டம் என்ன இருக்குது? மனைவியோடு இருக்கிறான், இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணை விரும்பி இவனோட வாழ விரும்பினாலேயானால், 2 பேரும் விரும்பி அவங்களை விபச்சாரம் செய்தார்களேயானால், அது இந்த நாட்டில் உலகத்தில் எந்த நாட்டில் குற்றமா? இஸ்லாமிய நாடுகளை தவிர, இஸ்லாமிய நாடுகளை தவிர உலகத்தில் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, விரும்பி 2 பேர், அமெரிக்காவை எடுத்துக்கிறங்க, ஐரோப்பாவை எடுத்துக்கிறங்க, அவங்க தானே பெண்களுக்கு எல்லா உரிமையும் கொடுத்துட்டாங்கல்ல. அது எல்லா உரிமையும் கொடுத்த அந்த ஒரு நாட்டில் இன்னைக்கு நைட் கிளப்புகள் இருக்கா இல்லையா? நைட் கிளப்பில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? காபரே டான்ஸ் இருக்கா இல்லையா? அதில் நடப்பது என்ன? மனைவி வீட்டில் இருக்கிறா, மனையை விட்டுட்டு போய் ஆடை அவிழ்ப்பு நடனம்னு நடத்துறாங்க, அதை போய் பார்க்குறான். அது போக என்ன செய்யறான்? பகிரங்கமா நாகரிகங்கிற பேர்ல அவன் தானே இதெல்லாம் பேசுறேன், பலதார மனம்னு கேள்வி கேட்கிறான், அவன் தான் ஜாஸ்தி கேட்கிறான். எந்த அளவுக்குன்னு கேட்டா, செல்வந்தர்களாக கூடுவாங்க, கூடிவிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் காரில் வருவாங்கல்ல, மனைவியோடு வருவாங்க. அவங்க காருடைய சாவிகள் எல்லாம் போட்டு குலுக்குவாங்க. குலுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் சாவி எடுப்பாங்க. எந்த காருடைய சாவி வருதோ அவருடைய பொண்டாட்டி அவரோட போயிடும் ஒரு நாளைக்கு. அதாவது ஒரு ஆளுடைய சாவி என் சாவி போட்டுன்னு வைங்களேன், அது வேற ஒருத்தனுக்கு போயிட்டா என் முன்னாடி அவனோட போயிடணும், அவன் முன்னாடி இவனோட போயிடணும் என்று சொல்லிக்கொண்டு மனைவியை என்ன செய்யறாங்க? ஒரு பொருள் மாதிரி மாற்றி கொண்டிருக்கிறாங்களே. இது ஒருவனுக்கு ஒருத்திக்கு உள்ளதா? இதுக்கு தடை இருக்கா? சட்டம் இருக்குதா? உலக நாடுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்படி அதை நாகரிகம்னு சொல்லி அதை செய்கிறார்கள், அதை ஒளிபரப்புறார்கள், டிவியில் ஒளிபரப்புறார்கள். அதை போய் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பெண்களை இப்படித்தான் எல்லாரும் பயன்படுத்துகிறார்கள். மனைவி என்று ஒருத்தி இருந்தாலும் அவன் இன்னும் வேற ஒரு பெண்ணோட தொடர்பு வைத்துக் கொள்வதை உலகத்தில் எந்த இஸ்லாமிய நாட்டை தவிர எந்த நாட்டு சட்டத்திலும் தடையே இல்லை. அப்ப ஒருவனுக்கு ஒருத்தி பொய்யா சொல்றதானே? ஒருவனுக்கு ஒருத்தின்னு எங்க நீங்க செஞ்சீங்க? இப்ப நம்ம நாட்டில் அப்படி இருக்கு. நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க, முஸ்லீம் இல்லை, நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஒரு 10 பேரை சின்ன வீடா வச்சுக்கிட்டீங்க, போலீஸ்ல போக முடியுமா? கோர்ட்டுக்கு போக முடியுமா? ஏதாவது தண்டிப்பாங்களா? வழக்கு போட முடியுமா? ஒன்றும் முடியாது. விரும்பி செய்யறாங்க, கட்டாயப்படுத்தி கற்பழிச்சாதான் குற்றம். விரும்பி ஒரு பொம்பளை போனால் அது நாட்டு சட்டத்தில் இல்லை, குற்றம் கிடையாது. நம்ம நாட்டில் விபச்சாரம் குற்றமா? விபச்சாரம் குற்றம் கிடையாது. விபச்சாரத்தை தொழிலா பண்ணுவது குற்றம். நம்ம நாட்டில் சட்டம் என்னன்னு கேட்டா, விபச்சாரத்தை பிசினஸா பண்ற, காசு கொடுத்து கூப்பிடுறது இருக்குல்ல, அதுதான் குற்றம். விரும்பி விபச்சாரம் செய்தால் எந்த கேஸும் போட இயலாது. அதனாலதான் இப்ப நம்ம கல்கத்தாவுக்கு போங்க, பம்பாய்க்கு போங்க, அங்க எல்லாம் ரெட் லைட் ஏரியான்னு இருக்கு, சிகப்பு விளக்கு பகுதி. அதுக்கு என்ன அர்த்தம்? பொண்டாட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் நீ இன்னொரு பக்கம் மேஞ்சிக்காதான்னு அர்த்தம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இது சரின்னு நினைக்கிறீங்களா? அப்ப ஒருவனுக்கு ஒருத்தி பெண்ணா வருது, ஒருவனுக்கு ஒருத்தின்னா என்ன செய்யணும்? விபச்சார விடுதலாம் மூடணுமா இல்லையா? எந்த விபச்சாரத்தையும் நாங்கள் தடுப்போம், மனைவியை தவிர. அதை நிரந்தரமா வப்பாட்டி வைக்கிறேன், தடுப்போம். வேற மாதிரி ஒரு நாள் 2 நாளைக்கு விபச்சாரம் பண்ணாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட்ல கூப்பிட்டாலும் சரி, எதா இருந்தாலும் நாங்கள் தடுப்போம் அப்படின்னு ஒரு சட்டம் உலகத்தில் உண்டா?
ஒருவனுக்கு ஒருத்தின்னு பேசக்கூடிய எந்த நாட்டிலாவது உண்டா? எந்த நாட்டிலும் இல்லை. எல்லா நாட்டிலையும் மனைவி இருக்க ஆண்கள் விபச்சாரம் செய்ய அனுமதி உண்டு. செய்கிறார்கள் இல்லை, அவனா சுய கட்டுப்பாடா இருக்கிற மக்களால் இருப்பார்கள். அனுமதி உண்டா இல்லையா? எல்லா புருஷன் செய்யறான்னு நான் சொல்ல வரல. எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் நீங்க விரும்பினால், உங்களை ஒரு பெண் விரும்பினால், நீங்க 2 பேரும் சந்தோஷமா 10 நாள் 15 நாள் நீங்க வாழ்ந்தீர்களையா இருந்தீர்களையானால் அதை வழக்கு போட இயலுமா? போட இயலாது. அது கேஸ் பதிவு பண்ண, வற்புறுத்தி கட்டாயப்படுத்தினான் கேஸ் போட முடியும். பலாத்காரம் பண்ணி ஒருத்தி கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா பலாத்கார கேஸ் போட முடியும். விரும்பி செய்வதை எந்த நாட்டுக்கு சட்டம் செய்யல. அப்ப என்ன வருது? ஒருவனுக்கு ஒருத்தர் ஏமாத்துறாங்க, போட்டு பேர் பொம்பளையில ஏமாத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல, அங்க எல்லாம் விபச்சாரத்துக்கு அனுமதி இருக்கு. பம்பாய் மாதிரி வேணுங்கிறத நீங்க எடுத்துக்கலாம். ஸ்டார் கூட 5 ஸ்டார் 7 ஸ்டார் போக போக அது கிரேடு கூட. அப்ப என்ன ஒருவனுக்கு ஒருத்தி? யாரை ஏமாத்துறீங்க? ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆண்கள் ஒருவன் பல பேரோட பல பெண்களோட சல்லாபம் செய்வதன் வாசலை திறக்கிறீர்கள், அனுமதிங்கிறீர்கள். தப்புன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறீர்கள், குற்றம் இல்லைங்கிறீர்கள். நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போனா அது குற்றம் இல்லை, விரும்பி செஞ்சால் குற்றம் இல்லை. எத்தனை பேர் முதல் கணவனால் பாதிக்கப்பட்டு கோர்ட்டுக்கு போறாங்க பெண்கள் எல்லாம். போய் இருக்கும் பொழுது கோர்ட் என்ன சொல்லுது? விரும்பித்தானே செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த கேஸை தள்ளுபடி பண்ணி விட்டுருது. அவனு தண்டிக்கவில்லை. அப்ப என்ன அடிப்படையான விஷயம் வழங்கனே? இந்த ஆண்களுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எல்லாரும் அல்ல, மிக அதிகமான ஆண்கள் சரியாக இருக்கிறார்கள். ஒரு மனைவியோடு தான் இருக்கிறார்கள். மனைவி தவிர இன்னொருத்தை நாடக்கூடியவர்களாக அதிகமான ஆண்கள் இல்லை. ஆனால் சில ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க வேறு பக்கமும் அதை தடமாறக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதற்கான வாசலை திறந்து விட்டுருக்கிறாங்க. இப்படித்தான் ஆண்கள் படைக்கப்பட்டிருக்கிற ஆண்களுடைய சுபாவம் அந்த மாதிரி தான் இருக்கு. அதுக்கு பல காரணங்களும் இருக்குது. என்ன காரணம்? குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அதை லைக் பண்ணுவாங்க. பிள்ளைகளில் பெற்று பேர பற்றி அப்படி வந்துருச்சுன்னு வைங்களேன். அதுக்கு பிறகு இப்போ இளமையா இருக்கும் ஒன்றா இருப்பாங்க. புள்ள குட்டிகள்லாம் வந்துருச்சுன்னு வைங்களேன், புள்ள இருக்குது மாமனும் இப்படி சொல்லிட்டு என்ன செய்வாங்க? கணவனை நெருங்க விட மாட்டாங்க. இந்த மாதிரியான பல குடும்பங்கள் இருக்கிற காட்சியெல்லாம் உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் பேரம்பத்தி எடுத்துட்டாங்கன்னு வைங்க, பேரம்பத்திலாம் இருக்கிற வீட்டில் அந்த கணவன் போய் மனைவிட்ட நெருங்க முடியுமா? அவன் விரும்பினால் கூட அந்த மனைவிமார்கள் என்ன செய்வதில்லை, சமூக அமைப்பில் அனுமதிப்பது இல்லை. அப்போ என்ன செய்யுது? அவனுக்கு ஒரு தேவை இருக்குது. இவளுக்கு தேவை இருந்தாலும் இந்த மாதிரி வெக்கப்பட்டுட்டு கணவனோட தானே சந்தோஷமா இருக்குது, இல்லைன்னு தப்பு அப்படி நினைக்காம அவன் அதை வெறுத்து ஒதுக்கும் பொழுது என்ன செய்யறான்னு கேட்டா, சரி வேற எங்கிட்ட போவோம். அந்த மனைவி தக்க முறையில் அந்த கணவனை எதிர்கொண்டால் இந்த மாதிரி வேலி ஏறி பாயிற விஷயம் வராது. இவள் என்ன செய்கிறான்னு கேட்டா, இந்த மாதிரி பொய்யான காரணத்தை சொல்லி கொண்டு ஆண்களை விரட்டி அடிக்கும் பொழுது இந்த மாதிரி 2வது 3வதுக்கு ஓடுறான். 2வது 3வது போறவனா இளைஞனா இருக்க மாட்டான். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நான் 40-50க்கு மேல உள்ளவனாத்தான் பையன். அவனுக்கு தான் இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்கிறது. அவன் தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக சந்திக்கிறான். அப்ப இது என்ன பிரச்சனை கேட்டுட்டா, அந்த பெண்கள் விரும்புறது இல்லை ஒண்ணு. 2வது உடல் ரீதியாக ஒரு ஆம்பளை 100 வயசு ஆனாலும் அவனால் அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியும். எல்லாருக்கும் இல்லை. அந்த மாதிரி திரகாத்திரமான முறையில் வளர்ந்து உடம்பை கட்டா வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா உடற்பயிற்சி செய்து கரெக்டா இருந்தான்னு சொன்னா 100-120 வயசு ஆனாலும் கூட அவன் என்ன செய்ய முடியும்? ஒரு ஆண்மையாக செயல்பட முடியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த பீரியடு நின்று போன பிறகு அவங்களுக்கு அதெல்லாம் தேவைகள் ஆசைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும். இவனுக்கு தேவை இருக்கும், அவளுக்கு தேவை இருக்காது. இந்த பேலன்ஸ் பண்ண முடியாத நேரத்தில் என்ன செய்வான்? அதிகமான பேர் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறான். அதிகமான பேர் சரி இல்லை மனைவி நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நிறுத்துறான். கொஞ்சம் பேர் என்ன செய்யறான்னு கேட்டா, இப்போ நம்ம என்ன செய்யறது அப்படின்னு விசாரை தேடி போறான், சின்ன வீடு வைக்கிறான், பம்பாய்க்கு போயிட்டு வரான், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறான், சம்பாதிக்கிற காசெல்லாம் அப்படி கொண்டு வெளியே அரைச்சிட்டு வர்ற காட்சியெல்லாம் பார்க்குறீங்க. இது பரவலாக இப்போ என்ன விளங்குதுன்னு கேட்டா, இந்த மாதிரி ஆண்கள் சிலர் இருக்கிறார்கள் என்பது நீ மறுக்க முடியாது. இது எல்லா மதத்திலையும் செய்யறாங்க, எல்லா இனத்திலையும் செய்யறாங்க, எல்லா நாட்டிலையும் செய்யறாங்க. நாகரிகத்தின் உச்சிக்கு போன மேற்கத்திய நாடுகளிலும் இது உண்டு. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்டே கிடையாது இப்படின்னு சொல்லுகிறார்கள். இப்படி சொன்னா இஸ்லாம் என்ன பார்க்குதுன்னு கேட்டா, இப்படியான ஆம்பளை இருக்கத்தான் செய்யறான். இவனுக்கு ஒரு நெறிமுறை உண்டாக்கணும். நீ பாட்டுக்கு விசாரத்தை போறது கண்டவள்கிட்ட அப்படி வச்சுக்கிறாத. இன்னொருத்தி தேவை நீ நினைத்தால் மனைவி ஆக்கி கொண்டு நீ செய். இஸ்லாம் சொல்வதற்கு மற்றதுக்கு என்ன விஷயம்னு கேட்டா, சும்மா வப்பாட்டியை வச்சு அவளை தெருவு விட்டு போயிட விட மாட்டோம். அவளையும் பொண்டாட்டின்னு சொல்லு, அவளுக்கு மனைவிக்கு ஒரு அந்தஸ்தை கொடு, அவளுடைய பிள்ளை ஓம்புல ஒத்துக்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக
இந்த பல பெண்களை தாறுமாறா நாடுறான் பாருங்க, அதை வந்து இஸ்லாம் குறைக்குது. எப்படி குறைக்குது? எந்த ஒன்றையும் சுமக்க வேண்டியதில்லைன்னா நிறைய பெண்களை தேடி போவான். நம்ம போறோம், 100 ரூபாய் கொடுத்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு போறான்னு வைங்களேன், அவன் டெய்லி ஒன்று பார்ப்பான். ஏன்? அதோட வேலை முடிஞ்சிருச்சுல, அப்படி போயிடுவான். அதே நேரத்தில் வந்து டேய், ஒரு பெண்ணை நாடுவதா இருந்தா பொண்டாட்டியாக்கு, உன் மனைவின்னு ஊர் அறிய சொல்லு, டிக்ளேர் பண்ணு, அவளுக்கு மனைவி கொடுத்த எல்லா அந்தஸ்தையும் கொடு, உன்னுடைய அவளுக்கு பெற பிள்ளைய உன் பிள்ளைன்னு ஒத்துக்க அப்படின்னு சொன்னா, ஆஹா இது பெரிய கஷ்டமா இருக்க, நிறைய பேர் போக மாட்டான். அப்ப இந்த பல பெண்களை நாடக்கூடியவர்களை திருமணத்தின் மூலம் மட்டும்தான் நீ செய்யணும் என்று சட்டம் போடையில கண்டபடி அவன் வந்து தார்மாரா போய் அந்த பெண்களை பாதிக்க செய்யறான்ல. ஒரு பெண்ணோட வாழ்றான், சட்டவிரோதம் வாழ்றான், அவளுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்றான், மண்டையை போட்டுடுறான், இவன் சொத்துல பங்கு கிடைக்குமா? கொண்டாடி மாதிரி தானே வாழ்ந்தான், அவன் பிள்ளை தானே, இவன் சொத்துல பங்கு வாரிசு கிடைக்காது. அப்ப என்ன அநியாயம், இது அநியாயம் பண்ற அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, வேற ஒரு பெண்ணை நீ நாடுற மாதிரி சில பேர் இருக்கிறீங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தர் 4 கல்யாணம் பண்ணணும்னு சட்டம்லாம் போடலை. இங்க வந்திருக்கிற முஸ்லீம்ல 4 கல்யாணம் பண்ணணும், கையை தூக்கினா 4 பேர் கூட இருக்க மாட்டாங்க. கை தூக்கலாம், 4 கல்யாணம் பண்ணவங்க எத்தனை வருங்க? கை தூக்க பார்ப்போம். ஒன்றும் கூட இல்லை. இதுதான் யதார்த்தம் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுலேயும் வந்து 2வது கல்யாணம் பண்றதெல்லாம் எங்க ஜமாத் அமைப்புகள்ல அவ்வளவு லேசு கிடையாது. நீங்க சும்மா பிரச்சாரத்துக்கு இஸ்லாத்தை கொச்சப்படுத்துறதுக்காக வேண்டி அப்படி பேசுறீங்களே தவிர, நாங்க எங்க முஸ்லீம் ஜமாத் அமைப்புகள்ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்களேன், 2வது கல்யாணம் பண்ணுவதாக இருந்தால் அந்த ஜமாத்து NOC கொடுக்கணும். NOC இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு கொடுக்கணும். ஒரு ஜமாத்து கொடுக்க மாட்டான். எல்லாம் கூப்பிட, என்னத்துக்கு நீ பண்ற காரணத்தை சொல்றா, தகுந்த காரணம் தான் சொல்றான்னு கேட்பான். ஒருத்தனுக்கு காரணம் சொல்ல முடியாது, யாருமே கொடுக்கறது இல்லை. இவன் கொடுக்கலன்னு சொன்னா வேற ஒரு ஊர்ல போய் அந்த பொண்ணுக்காரன் கொடுக்க மாட்டான். NOC இல்லாம நான் எப்படி தர்றது? உன் ஊர்ல இருந்தே உனக்கு சர்டிபிகேட் தரல, நான் எப்படி என் பொண்ணை தருவேன் அப்படின்றான். அதனால முஸ்லீம் சமூகத்தில் உள்ள இந்த ஜமாத்துடைய அமைப்புகள் இருக்குல்ல, எந்த ஜமாத்தா இருக்கட்டும், எந்த ஜமாத்தா இருந்தாலும் சரி, இஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சர்டிபிகேட் கொடுத்து 4 பண்ணிட்டு போன்னு விட மாட்டான். இவன் நினைச்சாலும் எங்க சமூக அமைப்பில் பண்ணவே முடியாது. யாராவது பண்றாண்டா என்ன செய்வான்னு கேட்டா, அதுக்குரிய தகுந்த காரணத்தை சொல்லி ஜமாத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இப்படித்தாங்க இருக்கு, அவளுடைய மனைவிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, எனக்கு உள்ள ஒரு ஆளுக்கு தேவைன்னா அதெல்லாம் சொல்லி புரிய வச்சு, அதுக்கு பிறகு அந்த மனைவிக்கும் புரிய வைப்பாங்க. புரிய வச்சு அப்படி நடப்பதாக இருந்தால் ரொம்ப 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 அரிதாக ஊருக்கு 1 ஊருக்கு 2 இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். சின்ன வீடு பெரிய வீடு எடுத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தில் 110 இருக்கு, வழங்குதா அந்த கணக்கில் இருக்கும். அப்படி இருக்குதா இஸ்லாமில்? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ ஒருத்தியோட வாழ், முடிஞ்ச அளவுக்கு வாழ்ந்துக்க. அதை தாண்டி தக்க காரணம் இருந்து நீ வேற பக்கம் போறதா இருந்தா பொண்டாட்டிங்கிற உரிமையை கொடுத்து போக முடிஞ்சா போ, இல்லாட்டி இருந்துக்க. பொண்டாட்டிங்கிற உரிமை எது நல்லது? 2ல இதுதான் நடக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நீ தடுத்தாலும் தடுக்காட்டாம சில ஆம்பளைங்க இப்படி இருப்பான். இந்த ஆம்பளைகளுக்கு இந்த சட்டம் நல்லதா அந்த சட்டம் நல்லதா? எந்த சட்டம்? நீ எத்தனை வருடம் போய்க்க அப்படிங்கிற சட்டம் நல்லதா? அவளையும் மனைவியாக்க உனக்கு தராணி இருந்தால் பண்ணு, இல்லாட்டி பேசாம இவளோட இரு. எது நல்லது? இப்படி சிந்திச்சு பார்த்தீர்களேயானால் இஸ்லாம் ஒண்ணுதான். பெண்களை தொடுறதா இருந்தால் பொண்டாட்டின்னு ஆக்கி தான் தொடணும் அப்படின்னு ஒரு நெறிக்கு தான் அந்த சட்டம். 4 மனைவிங்கிறீங்களே, அந்த சட்டமே எதுக்கு? அது மனைவின்னு ஆக்காமல், மனைவின்னு டிக்ளேர் பண்ணாமல் ஒரு பெண்ணை நீ கை வைக்காத. இது விபச்சாரத்தை குறைக்கும், விபச்சார விடுதியை குறைக்கும். ஒரு நாளைக்கு ஒருத்திட்ட போய் ஏமாத்துறானே, அதிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் அப்படிங்கிற ஒரு சட்டம் தானே தவிர, இதுல வந்து உலகம் பூரா என்னமோ ஒரு பெண்ணோட இருக்கிற மாதிரியும் அடுத்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்காத மாதிரியும் அப்படியான ஒரு சித்தத்தை வைத்துக் கொண்டு உங்க மார்க்கத்தை எப்படி செய்யறேன்னு கேள்வி என்ன செய்யறாங்க? எல்லா ஊடகங்கள்ல பெரிய பிரச்சனை, இஸ்லாம் சொல்லு தப்பு பிரச்சாரம் பண்றாங்க.